Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. In this video, we are going to see Unit 4 11th Standard Accountancy Ledger exercise number 9 பார்க்க போறோம். So this is the problem given in your textbook page number 79. Journalize the following transactions in the books of Vasu. Vasu தான் proprietor. அவரோட புக்ஸில் வந்து journal entries ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் லெட்ஜரில் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 6 transactions கொடுத்துருக்குறாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு transaction is cash in hand, cash at bank. That is available cash. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். நவம்பர் 1ஆம் தேதி வந்து லாஸ்ட் மந்தோட பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸாக இந்த மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸஸை அப்சல்யூட்லி we are going to transfer to the ஓனர் வாசூஸ் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு வாசூஸ் கேபிட்டல். ஸோ 1 lakh rupees கேஷாக கொண்டு வராங்க. 30,000 வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1,30,000 ஓவரால். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ், வாசு சோல்டு குட்ஸ் டு ஜோதி. ஜோதிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் 25,000க்கு அகெயின்ஸ்ட் எ செக்குக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். தி செக் வாஸ் டெபாசிட்டட் ஆன் த சேம் டே. உடனே நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த செக்கை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ இட் ஷுட் பி கன்சிடர் அஸ் அ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, பேங்க் இஸ் த ரிசீவர். அவங்க தான் வந்து அந்த சேல்ஸோட அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறாங்க. சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட், இன்கம் கிரெடிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் transactions, received as commission rupees 5,000. commission receive பண்ணியிருக்கோம். commission வந்து nominal account. ஸோ income அப்போ credit பண்ணுறோம். cash comes into the business, debit பண்ணியாச்சு. ஸோ cash account debit to commission account. next 3 transactions. first one வந்து bank paid 15,000 directly for insurance premium of வாசு. வாசு தான் proprietor. அவரோட இன்சூரன்ஸ் ப்ரீமியமை பேங்க் வந்து டைரெக்டாக பே பண்ணிடுறாங்க. இது வந்து பர்சனல் யூஸாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அவரோட ஓன் எக்ஸ்பென்சஸ், பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு பேங்க்லேருந்து, அதாவது பிஸ்னஸோட பேங்க் பேலன்ஸ்லேருந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்துட்டாலே the word drawings should be used. ஸோ drawings to bank account, பேங்க் தான் வந்து பே பண்ணுறாங்க. பேங்க் இஸ் த கிவர். ஸோ drawings account debit to bank account. அடுத்து கேஷ் deposited into the bank. ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். பேங்க் இஸ் த ரிசீவர். கேஷ் கோஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் withdrawn from bank for personal use. ஸோ இப்போ டைரெக்டாக கொடுத்தாச்சு. வாசு வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்கு பேங்க்லேருந்து withdrawn பண்ணுறாரு. ஸோ பேங்க்லேருந்து காசு வந்து எடுக்கிறதுனால ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். பர்சனல் யூஸ்னு வந்துட்டாலே ட்ராயிங்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் 1, பேங்க் அக்கௌண்ட் 2, வாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3, சேல்ஸ் அக்கௌண்ட் நம்பர் 4, கமிஷன் அக்கௌண்ட் நம்பர் 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 என்ட்ரீஸில் 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து drawings account number 6. ஸோ 6 அக்கௌண்ட் வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரீஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். லெட்ஜர் அக்கௌண்ட் 6 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் என்னது, கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் மிடில் எழுதிருங்க, டெபிட் கிரெடிட் போட்டுருங்க. அடுத்தது ஃபஸ்ட் என்ட்ரியில் நவம்பர் 1ஆம் தேதி கேஷ் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு வாசூஸ் கேபிட்டல் போட்டோமா. ஸோ அதில் கேஷ் இன் ஹேண்டு எவ்வளவா இருக்குது, கேஷை மட்டும் எவ்வளோ வந்து அவர் கொண்டுட்டு வராரு. வாசூஸ் கேபிட்டல் வந்து 1 lakh rupees. ஓகே, பேங்க் பேலன்ஸை எடுத்துக்கக்கூடாது. கேஷ் பேலன்ஸோட அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேபிட்டல் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், டெபிட் பண்ணுறோம். அடுத்து கமிஷன், கமிஷன் ரிசீவ்டு. அப்போ வந்து கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், கமிஷன் ரிசீவ் பண்ணால், ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம் 5,000. அடுத்தது டேட் 15ல் cash deposited into the bank. cash goes out of the business. அதனால பேங்க்கை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, பேங்க்கில் நம்ம கேஷை டெபாசிட் பண்ணுறோம். ஓகே, டெபிட் சைடு டோட்டல் இஸ் 1,05,000. 1,05,000 மைனஸ் இந்த 30,000 பண்ணோன்னா யூ வில் கெட் த பேலன்ஸ் கேரிட் ஆன் 75,000. ஓகே, ஸோ பை பேலன்ஸ் கேரிட் ஆன் வந்து கிரெடிட் சைடுனா 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் டெபிட் சைட் டிசம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் டேட். ஓகே, அடுத்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். பேங்க் கேஷ் அட் பேங்க் இருந்ததா, அதனால
நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. பேங்க் டு வாசூஸ் கேபிட்டல். அப்போ கேஷ் அட் பேங்க், அந்த பேங்க் பேலன்ஸோட அந்த 30,000 மட்டும் நம்ம அதில் இருந்து எடுத்து போடணும். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் த ரிசீவர், எதெல்லாம் வந்து பேங்க்கு ரிசீவ் பண்ணுதோ, ஸோ கேபிட்டல் ரிசீவ்டு. தென் ஜோதிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம், செக் ரிசீவ் பண்ணோம், அதை அந்த சேம் டேலே டெபாசிட் பண்ணணும். ஸோ பேங்க் டு சேல்ஸ் என்ட்ரி போட்டோமா. ஸோ டூ சேல்ஸ் அக்கௌண்ட், பேங்க் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க சேல்ஸ் மூலமாக 25,000. அடுத்தது கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க் 15th டே அன்னைக்கு. ஸோ கேஷ் கம்ஸ் இன்டு த பேங்க், ரிசீவ் பண்ணுறாங்க 30,000, டெபிட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் வாசு ட்ராயிங்ஸ் 15,000, பேங்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் இஸ் த கிவர், அதனால் க்ரெடிட் பண்ணுறோம். அடுத்தது பர்சனல் யூஸ்க்கு 45,000 எடுக்கிறாரு, அதையும் க்ரெடிட் பண்ணியாச்சு. ஸோ 85,000 டோட்டல். இதில் 60,000 மைனஸ் பண்ணாங்கன்னா யூ வில் கெட் 25,000 பை பேலன்ஸ் கேரிட் ஆன். ஸோ போத் சைட் டோட்டல் இஸ் 85,000. தென் December 1, 2 பேலன்ஸ் brought on 25,000. So bank account finished. Next one is Vasu's capital account. Capital account involved in only one journal entry. On the first day அன்னைக்கு cash balance, bank balance ரெண்டும் போட்டிருந்தோமா. ஸோ by cash 1 lakh, by bank 30,000, 1,30,000. ஸோ டெபிட் சைடு நமக்கு டிரான்சாக்ஷன்ஸே இல்லை, அதனால் 1,30,000 அப்படியே 2 பேலன்ஸ் கேரிடவுன் போட்டுட்டோம். ஸோ கேரிடவுன் வந்து டெபிட் சைடுனா, ப்ராடவுன் வந்து கிரெடிட் சைடு. ஓகே, 1,30,000. Next is sales account. Sales involved in only one entry, journal entry. அந்த டேட் நம்பர் 2ல பேங்க் டு சேல்ஸ் போட்டிருந்தோம். சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அப்போ க்ரெடிட் பண்ணுறோம் பை பேங்க்கை. ஓகே, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, இன்கம். அப்போ இன்கம் அப்படின்றதுனால நம்ம பேங்க்கை க்ரெடிட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ டெபிட் சைடு பேலன்ஸ் இல்லை. இப்போ November 30, 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் 25,000. கேரிட் ஆன் வந்து டெபிட் சைடு வந்துருச்சு. ஸோ ப்ராட் ஆன் வந்து கிரெடிட் சைடு. December 1 நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் டேட் 25,000 என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ ட்ராயிங்ஸ் தான் லாஸ்ட்டு 6th அக்கௌண்ட்டு. ட்ராயிங்ஸ் வந்து பர்சனல். ஸோ இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறாரு வாசு 15,000 இன்சூரன்ஸ் ப்ரீமியம்காக கொடுக்குறாங்க. அடுத்து பர்சனல் யூஸ்க்கு வித்ட்ரான் பண்ணுறாரு 45,000. ஸோ ரெண்டையுமே நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஸோ டோட்டல் 60,000. கிரெடிட் சைடு நமக்கு பேலன்ஸே இல்லை. ஸோ பை பேலன்ஸ் கேரிடவுன் 60,000 அப்படியே வந்துடும் November 30. ஸோ கேரிடவுன் வந்து கிரெடிட் சைடுனா, ப்ராடவுன் வந்து டெபிட் சைடு. December 1 the same 60,000. okay, so this is the solution for problem number 9. கமிஷன் அக்கௌண்ட். கமிஷன் அக்கௌண்ட் ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் தான் இன்வால்வ் ஆகிருக்கு, இன்னொரு அக்கௌண்ட் இருந்திருக்கு. ஸோ கமிஷன் வந்து எப்போது, டேட் நம்பர் 4ல் கமிஷன் ரிசீவ்ட் இன் த பிஸ்னஸ். ஸோ கமிஷன் வந்து நாமினல் அக்கௌண்ட். அப்போ இது வந்து இன்கம், அதனால் கேஷை நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம் 5,000 rupees. ஓகே, 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் 5,000. November 30. இந்த டேட் மட்டும் மறந்துடாதீங்க. கேரிடவுன் எப்பயுமே வந்து லாஸ்ட் டே எழுதணும். ப்ராடவுன் வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் டேட், ஃபஸ்ட் டே. ஓகே, 5,000 rupees. So this is the solution for problem number 9. Thank you.